அஜித் காவல் பண்ணத்தை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சண்முகம் அவர்கள் வந்து ரொம்ப கடுமையாக ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே அது வந்து வரவேற்கணும். காரணம் எல்லா கட்சிகளுமே ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் திமுக கூட்டணியிலேருந்து யாரும் வெளியே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருந்தது. அதிலிருந்து நம்ம கம்யூனிஸ்ட்டு மார்க்சிஸ்ட் கட்சியோட தலைவர் சண்முகம் அவர்கள் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி உண்மையிலேயே அவருடைய வேதனையை வந்து வெளிப்படுத்தியிருந்தார். இது வந்து வரவேற்கணுங்க. என்னென்னா 24 காவல் மரணம் நடந்திருக்கு. போலீஸ் இன்னும் அவங்கள வந்து போலீஸுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, அதுக்கான என்ன காரணங்க சொல்லப்படுது, அவங்களுக்கு தண்டனை கிடைச்சதா அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து உருவாக்கவே நம்ம மாட்டேங்கிறோம். பாருங்கள், 13 பேரை வந்து ஸ்டெர்லைட்டை நம்ம வந்து சுட்டு கொண்டாங்க போலீஸ். அவங்கள நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம்? பதவி உயர்வு கொடுத்துருக்கோம். அப்புறம் எப்படி வந்து போலீஸுக்கு வந்து பயம் வரும்? பொதுமக்களுக்கு வந்து ஒரு போலீஸ்னால் ஒரு பயம் வரும்னு எல்லாரும் சொல்லி நம்ம வச்சுருக்கோமே தவிர, போலீஸுக்கு எப்படி பயம் வருங்கிறத நம்ம அவங்களுக்கு எதாவது அறிவுறுத்தியிருக்கோமா? இல்லையே. ஏதாவது போலீஸ் தவறு பண்ணால் அவங்களுக்கு தண்டனை கொடுத்தா தானே அவங்களுக்கு திருப்பி தண்டனை தவறு பண்ணாமல் இருப்பாங்க. அதை நம்ம செய்யலையே. அதனால தான் இன்றைக்கி அஜித் வரையும் காவல் மரணமாக வந்து நிற்கிது. இது இன்னமும் அடுத்த கட்டத்துக்கு போயிடாமல் நம்ம தடுக்கணும்னா, தயவு செய்து இவர்களை இந்த இடத்துல வந்து நம்ம தண்டிச்சாகணும். இதுக்கு ஒரு நீதி கிடைக்கணும். தமிழக முதல்வர் வந்து போலீஸ்களுக்கெல்லாம் அறிவுறுத்துறாரு. அது மாதிரி வர்றவங்கள தயவுசெய்து உட்கார வச்சு, புகார் கொடுக்க வந்தால் உட்கார வச்சு அவங்கள வந்து விசாரிங்க, தன்மையாக விசாரிங்க அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு. ஆனால் எந்த போலீஸும் கேட்குறதில்ல. இதை வந்து கண்காணிப்பு குழு அமைச்சு இதை கண்காணிக்கணும். உத்தரவு போட்டால் மட்டும் போதுமா? அதனால் என்ன பலன் கிடைச்சிரும் அப்படிங்கிறதையும் நம்ம சண்முகம் ஐயா வந்து சொல்கிறாங்க. அதே போல் வந்து காவல்துறையின் இதயம் கெட்டு போச்சு, நுரையீரல் கெட்டு போச்சு அப்படின்ட்டு நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும், நீங்களே புரிஞ்சுங்க அப்படின்ட்டு வெளிப்படையாக சொல்லாமல் வெளிப்படையாகவே சொல்லிட்டு போயிட்டார். நம்மளுக்கு அது தெரிஞ்சிருச்சு. அவருக்கும் தெரிஞ்சு தான் சொல்லியிருக்கிறாரு. என்ன கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கிறதுனால சில விஷயங்களை ஓப்பனாக பேச முடியாமல் தடுமாறுறாங்க. காரணம் வருகிற எலெக்ஷன். எப்பயுமே இந்த ஓட்டு வங்கியை தான் வச்சு அரசியல் செய்வாங்க. ஆனால் கம்யூனிஸ்ட் எப்பயுமே இப்படி செய்யாது. ஆனால் அவங்களுக்கும் நெருக்கடி இருக்குங்கிறது இப்போ இவர் பேச்சிலேருந்து நம்மளுக்கு தெரியுது. என்ன அப்படின்னா மெயின் அவர் சொல்கிறாருன்னா, இப்போ பென்னிக்ஸு ஜெயராஜோட நம்ம காவல் மரணத்தை திமுக எவ்வளோ அளவுக்கு விமர்சனம் செய்தது எல்லோரும் சேர்ந்து தான் நம்ம எல்லாம் பண்ணோம். அவங்க ஆட்சிக்கு நெருக்கடி கொடுத்தோம். அதுக்கான தீர்வும் நம்மளுக்கு கிடைக்கல. அதே நேரத்தில் அதே நிலை இப்போ நமக்கும் ஏற்பட்டுருக்கு. அப்போ நம்ம அதை சரி செய்யணும். நம்மளும் அதே வேடிக்கை பார்க்குற மாதிரி இருந்தால், இப்போ நம்ம எதிர்கட்சியாக இருக்கிற போது ஒரு நிலையும், ஆளுங்கட்சியாக வருகிற போது ஒரு நிலையும் நம்ம எடுத்தோம்னா, மக்கள் மத்தியில் எப்படி ஒரு நம்பிக்கையை நம்ம ஏற்படுத்த முடியும்? ஓட்டு வங்கி அப்படிங்கிறது மட்டும் இல்லை வாழ்க்கை. ஒரு நடுநிலையான அரசு, மக்களுக்கான அரசு, மக்கள் சுமை நீங்கிற, சுமை கொடுக்காத, அவங்களுக்கு நல்வழிப்படுத்துகிற, நல்லதை கொடுக்குற ஒரு அரசாக நம்ம இருக்கணும்னா, அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவங்களுடைய குறைகளை முதல்ல தீர்க்கணும். மக்களின் இப்போ இன்றைக்கி பிரச்சனை எழுகிறதே அஜித் காவல் மரணத்தை மிகப்பெரிய மக்கள் வந்து பரபரப்பாக இதை வந்து பார்க்குறாங்க. அங்கங்கே நடக்கிற குற்ற சம்பவங்களை உற்று கவனிக்கிறாங்க. இப்போ யார் அந்த சார் எவ்வளவோ நம்ம கள்ளக்குறிச்சி பல நிகழ்வுகள் வந்து அப்பப்போ வந்துக்கிட்டே போகுது. இதெல்லாம் நம்ம வந்து அப்படியே விட்டு கடந்து போகிறதுனால தான் இப்போ இந்த அஜித்துக்கு காவல் மரணம் வரை வந்து நிற்கிது. அப்போது அங்கங்கே சரியான தண்டனைகளை நம்ம கொடுத்துட்டு வந்திருந்தோம்னாக்க இந்த நிலை ஏற்பட்டிருக்குமா அப்படிங்கிறதையும் அவர்கள் வந்து சுட்டி காட்டுறாங்க. இது சாமானிய பார்வையாக இருக்குது உண்மையிலேயே. இது ஒரு ஆட்சியில் நடக்குது, அதை இன்னொரு ஆட்சியை மாற்றுறோம், அடுத்த ஆட்சியிலும் எதாவது நடக்குது அப்படின்னா இந்த 2 ஆட்சியும் நம்மளுக்கு தேவை இல்லையே. புதுசாக ஒரு ஆட்சியை கொண்டு வருவோம். மக்களை சரியாக வழி நடத்துகிற யார் வராங்களோ அவங்கள வழி நடத்தலாம்ல. அதுக்கு முதல்ல கம்யூனிஸ்ட்டுகள் வெளியே வந்து குரல் கொடுக்குற மாதிரி அடுத்த சரியான ஆட்சியை அமைக்கிறதுக்கும் அவங்க ரெடி ஆகணும். இந்த அதிமுக திமுகக்குள்ளேயே வந்து அவங்க பயணிக்காமல் அவங்க முதல்ல வெளியில் வரணும்.